பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா எதை வேணாலும் வாங்கி கொடுங்க. மரணத்தை வாங்கி கொடுத்துறாதீங்க. இந்த கேடிஎம் பைக் அப்படின்றது மரணத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே வாங்கி கொடுக்கறதுக்கு சமம். பைக்லேயே அதிகமான உயிர் பலி வாங்கக்கூடிய பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா, கேடிஎம் டியூக்னு ஒரு பைக் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணினா தெரியும். இந்த பைக் வாங்கினா பல இளைஞர்கள் இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஏன்னா அதிவேகமாக போகக்கூடிய பைக்கு, வேகமாக போய் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாமல் சுவத்துல மரத்தில் மோதி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இன்றைக்கி வீட்டில் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா டக்கு நம்ம ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு இந்த பைக்கை வாங்கி கையில் கொடுத்துட்றோம். ஆனால் இதால் நம்ம குழந்தையோட உயிர் போயிடும் அப்படின்றது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நேற்று பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் கேடிஎம் டியூக்னு ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு போனால் 15 வயசு பையன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்கான். குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும். குழந்தைங்க சாகடிக்கிறதுக்குன்னு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கக்கூடாது. அவங்க அழுவாங்க, அடம்பிடிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த பைக்கை நம்ம ஓட்டக்கூடாது, இவ்வளோ வேகமாக போகக்கூடாது, இவ்வளோ வேகமாக போனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்க்க வேண்டிய பிள்ளைய இன்றைக்கி கண்ணுக்கு எதிரிலேயே பல தாய்மார்கள், அப்பா அம்மாக்கள் புணமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏங்க, ஆசைப்பட்டு கேட்டால் என்ன வேணாலும் வாங்கி கொடுத்துறாங்க. மரணத்தையே வாங்கி கொடுப்பீங்க சொல்லுங்கள். அந்த பைக்கு வாங்க முன்னாடி நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பைக் வாங்கி கொடுக்கலாமா, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, நம்ம பிள்ளைங்க நமக்கு இல்லாமல் போயிடுமே அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சுனதை வாங்கி கொடுத்துருப்பீங்களா? இன்றைக்கி பல பேர் தன் பிள்ளைக்கு தேவையில்லைனா கூட ஏற்ற விட்டு பையன் ஓட்டுறான், அந்த பையன் ஓட்டுறான், இந்த பையன் ஓட்டுறான், அவன்லாம் ஓட்டும்போது என் பிள்ளை மட்டும் ஓட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லியே கௌரவத்துக்கு வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வரட்டு கௌரவம் உங்கள் பிள்ளைங்களோட உயிரை பறிச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இறந்துருக்கான், 3 பேர் படுகாயம். இன்னும் அந்த பசங்க சிங்கிளாகவும் போக மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் அந்த பைக்கில் ஏற்றிக்கிட்டு அதிவேகமாக போகும்போது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்லுங்கள்? பண்ண முடியாது. 18 வயசுக்குள்ளே லைசன்ஸே கொடுக்கக்கூடாது. அப்படின்றப்ப நீங்கள் 15 வயசு பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய குற்றவாளி. நீங்கள் பிள்ளையும் பறி கொடுத்துட்டு உங்கள் மேலேயும் வழக்கு போடுவாங்க. அதனால் தயவு செய்து பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா எதை வேணாலும் வாங்கி கொடுங்க. மரணத்தை வாங்கி கொடுத்துறாதீங்க. இந்த கேடிஎம் பைக் அப்படின்றது மரணத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளே வாங்கி கொடுக்கறதுக்கு சமம். இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசலில் இந்த ஆக்சிடெண்ட் ஆகி வரக்கூடிய பேஷண்ட்டுகளை பார்த்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள் வேகமாக வண்டி ஓட்டவும் மாட்டீங்க, பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வண்டியை வாங்கி கொடுக்கவும் மாட்டீங்க. நிறைய பேர் தலையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வர்றது, நெஞ்செலும்பு முறிஞ்சு வர்றது, கைகால் முறிஞ்சு வர்றது, மூச்சு பேச்சு இல்லாமல் வர்றது, புணமாக வர்றது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசலில் நின்னா பார்க்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நின்று விபத்தில் சிக்கி வரக்கூடிய மாணவர்களை பாருங்கள். அதுக்கப்புறமாவது உங்களுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வரும்.